அனைவருக்கும் பொதுமக்களுக்கும் என் நண்பர்களுக்கும் ஒரு சின்ன வணக்கம், ஒரு சின்ன பதிவு. யாரும் வீடியோ தள்ளி விடுறது முக்கியமான பதிவு தான். இந்த சில நன்றி கெட்ட நாய்கள்ன்றோம் இல்லையா, நன்றி கெட்ட நாய்னா சுயநலமாக இருக்குது. அதுவும் சுயநலம் தான். சோறு சாப்பிட்றவங்க தான் விசுவாசமாக இருக்கும். அது ஓரளவுக்கு பரவாயில்ல. நான் சில மனித ஜாதியை சோரத்தினாலும் சரி, நீ பால் ஊட்டி வளர்த்தாலும் அந்த விஷம் பாம்புகளுக்கு பல்லு, நாய்களுக்கு பல்லு விஷம். ஆனால் மனுஷனுக்குள்ள வயிற்றுல தான் விஷம். அதனால் யாருக்கிட்ட எந்த அம்மாவும் நம்பி பழகாதீங்க. யாருமே பிள்ளையாக இருக்கட்டும், தம்பியாக இருக்கட்டும், நம்பியாக இது யார் அண்ணன் தம்பி பாவம் மாமன் மச்சான் எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருக்காங்க. எல்லாமே அவங்களோட சுயநலத்துக்காக வாழ்கிறாங்க. அதே போல் அவங்கள நம்பி யாரும் ஒரு தொழில் கூட எடுக்க முடியாது. புரியுதா? தொழில் எடுத்தவங்க பழைய சேப்பில் எடுத்தால் வாங்கணும். அதனால் யாரையும் நம்பி ஒரு தொழிலுக்கு யாரையும் நம்பி செய்யாதீங்க. உங்களால் முடிஞ்சால் செய்யுங்க, இதெல்லாம் ஒதுக்காங்க. யாருக்கும் எந்த நல்லதும் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா யாரும் நல்லது பண்ணாமல் நடுத்தரில் கொண்டு போய் எவன் நல்லது பண்ணாலும் அவன் நடுத்தரில் நிற்க வச்சுருவாங்க, நடுரோல் நிற்க வச்சுருவாங்க. தேவைக்கு வேணால் யூஸ் பண்ணிக்குவாங்க. புரியுதா? நல்லதுக்கு ஒரு அப்பனாக இருக்கட்டும், ஏதோ பிள்ளையாக இருக்கட்டும், மாமனாக இருக்கட்டும், தேவைப்பட்டால் கல்யாணம் பண்ணுறதுக்கு வரைக்கும் அப்பம் தேவை, பொண்ணு பார்க்கறதுக்கு அப்பம் தேவை, கடன் வாங்கிறதுக்கு அப்பம் தேவை, சொத்துக்கு சம்பாதிக்கிறதுக்கு அப்பம் தேவை, வீடு கட்டுறதுக்கு அப்பம் தேவை, எல்லாத்துக்கும் அப்பம் தேவை. ஆனால் அவன் கல்யாணம் கழிச்சு முடிச்சுட்டாங்கன்னா அவன் தேவை தூக்கி குப்பையில் போட்டுருவான். புரியுதா? யாருமே அப்பா அம்மாவுக்கு ஒரு வயசு சோறு தான் போடலை, ஆனால் பாசம் கூட கொடுக்குறதுக்கு நாய் எவனும் இல்லை. புரியுதா? செத்து போயிட்டு பின்னாடி மாலை எடுத்துன்னு வருவாங்க, அப்புறமா பட்டாசு வெடிப்பாங்க. எல்லாம் வெடிச்சு என்ன பலன் சொல்லு? உயிரிழக்கும் போது ஒரு ஆறுதல், ஒரு பேசுறதுக்கு ஓய்த்து இல்லை, செய்யறதுக்கு ஓய்த்து இல்லை. ஒரு வாரி சோறு போடாதியா, மனசார பேசி அவர் தாய் தாய்மையோட நல்லா அன்பாரு. இன்னைக்கு பாரு ரோட்ல எத்தனையோ ஆக்சிடென்ட். புரியுதா? அங்கேயும் டிரைவருங்களை கொண்டு குத்தி எல்லாம் 4 பேர் 10 பேர் சாகும். அந்த மாதிரி நினைச்சு வாழுங்க. பணம் இன்னைக்கு மனசு நாளைக்கு இல்லை. ஏன் இதெல்லாம் பணம் அழியுறீங்க? பணத்துக்கு அலையாதீங்களா? பணத்துக்கு கொஞ்சம் சேர்ந்து அலையுங்க. பணத்துக்கு அலையிற நாய்ங்க இருக்கிறத செத்துப்பாட்டு போய் என்னடா வச்சு எடுத்துன்னு போகிறீங்க சொல்கிறேன். பணம் வேண்டாம், பட் எல்லாத்துக்கும் பணம் வேணும், இல்லைன்னாலும் சொல்கிறேன். அதுக்குன்னு அதே எவ்வளோ சொன்னாலும் பணத்துக்காக அலைஞ்சினே இருந்தால் மனசுலையும் பாருங்கள். நிறைய நாய்ங்க தொழில் பாதிக்குது. எவ்வளோ அந்த பணத்தினால அவன் சுயநலம், அவன் மட்டும் நல்லாகும்னு நினைக்கிறான், மற்றவங்களாம் எப்படியோ செத்து போட்டோம். புரியுதா? எல்லாருமே அந்த நல்லாகும்னு நினைக்கணும். அந்த மனசில் நான் மட்டும் நல்லா இருந்தால் போதும், நான் மட்டும் பொழைச்சா போதும், பொண்டாட்டி போய் முடிச்சு போதும், பொண்டாட்டி நல்லா போதும், மற்றவன் எப்படி அப்பா அம்மா எவன் செத்தா என்ன, எவன் சுடியாடி போனா என்ன, நான் மட்டும் நல்லாகும்னு நினைக்கிறவங்களாம் தாலிகள்லாம் நல்லா உருப்படியாக மாட்டான். கொஞ்சம் பேர் யார் மனசு புண்படுத்துறானோ, வகுத்துல அடிக்கிறானோ அவன் எவனுமே உருப்பிட்டு சத்திரமே கிடையாது. தாய் தகப்பும் சாபம் ஏன்னா முக்கியமானது கடவுள். அவங்க தான் இந்த கடவுளை யார் கொச்சப்படுத்தி கேவலம் பண்ணுறாங்களோ அவங்களாம் இன்னைக்கு வரைக்கும் வாழ்க்கை சரித்திரமே கிடையாது. யார் நான் சொல்றேன்னா, இந்த மாதிரி நிறைய பேர் நம்பிக்கை துரோகம் கூட குடிப்பெருக்கிறான் பாரு. எதிரே கூட மன்னிச்சிடலாம், ஆனால் கூட இருக்கிற துரோகிகள் மட்டும் என்றைக்கும் மன்னிக்க கூடாது. புரியுதா? அந்த மாதிரி ப்ராட் பர்சன் நிறைய இருக்கிறாங்க. தேவைப்படுறதுக்கு யூஸ் பண்ணுறான், தேவையான தூக்கி குப்பையில் போட்டுறான். என்றைக்கும் மனுஷனை மதிங்க. பணத்தை பட் இருந்தாலே மனுஷனை மதிச்சாதடா. பணம் என்னடா பணம், இன்னைக்கிற மனுஷன் நாளைக்கு போயிடுறான். பணம் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு விட்டுட்டு தான் போகிறான். எவ்வளோ பேர் விட்டுட்டு போயிடுறான். பணத்தை பண்ணுங்க, ஒரு நியாயமாக இருங்க, நம்பிக்கை துரோகம் பண்ணாதீங்க. நம்மனா உயிரை கொடுங்க, இல்லையா ஒதுக்கி போயிடுங்க. முடியலையா ஒதுப்பா கையெழுத்துக்கு முட்டு ஒதுக்கி போயிடுங்க. யாருக்கும் தொலை கொடுக்காதீங்க, வயிற்றுல அடிக்காதீங்க, மனசுக்கு எடுக்காதீங்க, மனசு நோக அடிக்காதீங்க. அந்த மனசு நோக அடிச்சா அது பாவம் 7 ஜென்மத்தை கூட போகாது. அந்த மாதிரி எல்லாருமே நிறைய பேருக்கு நான் சொல்கிறேன், நண்பர்களாக இருக்கட்டும், இல்லை கூட இருக்கிறவங்க யாராக பழகினாலும் சரி நன்றியோட பழகுங்க. ஒருத்தன் பிடிச்சா பழகுங்க, பணத்துக்காக பழகாதீங்க. புரியுதா? உண்மையாக தான் சொல்கிறேன். பணத்துக்காகவும் குவார்ட்டருக்காகவும் பிரியாணி வாங்கி தருவான்றதுக்காக எல்லாம் பழகாதீங்க. விசுவாசமாக பாசத்தோட பழகு, வியாசத்தோட பழகாதீங்க. அப்படி பழகிறதா இருந்தால் ஒதுக்காங்க. நம்பிக்கை துரோகம் பண்ணி யாரையும் சாகடிக்காது. மனசால சாகடிக்கக்கூடாது. புரியுதா? இருக்கிறது ஒன்று, அதுக்கு சாகிறது ஒன்று. அதான் மனுஷன் நாய்க்கு பல்லுல வேஷம், பாம்புக்கும் பல்லுல வேஷம். ஆனால் மனுஷனுக்கு மட்டும்தான் நான் வயிற்றுல கொடுத்தான் அந்த விஷத்தை. இல்லைன்னா கடிச்சு அவன் சாகடிச்சிருக்கீங்க மனுஷன். இந்த மாதிரி ஒரு பாவப்பட்ட ஜன்மம் கூட செத்தா எதனா 10 காசு பிரயோஜனம். 3ஆவது நாளில் எல்லாம் செத்து குத்துக்கி வெளியே போட்டுறாங்க. எடா பணம் ஹீரா சம்மாரிங்க. பணத்துக்காக நாய் மாதிரி அழியிறாங்க. நாய் எவ்வளோ சொன்னாலும், எவ்வளோ திட்டினாலும், கார் திட்டினாலும் அந்த பணத்துக்காக கொள்ளை, கற்பழிப்பு, திருடு. என்னடா பணம் விஜயகாந்த் சொல்லிட்டு போனார். பணம் அன்னைக்கு அவர் தரும் பணத்துல நீ கடவுளாக இருக்கிறாரு. என்னைக்கு அதை நேர்மையாக நினைச்சு நேர்மையாக வாழுடா. இன்னைக்கே சொல்றடா,
விஜயகாந்த் மாதிரி வாழ்ந்து காமிக்கணும்டா. அதுதானே மனுஷன். எப்போ பாரு பணம் நானும் ஒரு காலத்தில் பணத்துக்கெல்லாம் ஆசைப்பட்டவன் தானே இல்லைன்னா. ஆனால் யாரும் வகுத்தில் அடிக்கல. நேருமே உடச்சி நேரு மின்னுக்கு வந்தவன். அடுத்த வகுத்தில் மனசில் கெடுத்து நான் வந்தவன் இல்லை. 24 மணி நேரம் வேலை செஞ்சு நான் மின்னுக்கு வந்தாலும் புரியுதா? நீ கேட்ப உனக்கு ஆசை இல்லை, எனக்கு ஆசை இருந்துச்சு ஒரு காலத்தில். என்ன ஆசை இருந்துச்சு? ஏமாற்றி வகுத்தில் அடித்து ஏமாத்துறது இல்லை, உழைச்சி மின்னுக்கு வந்தவன் நான். இன்னைக்கு நாளைக்குன்னு உழைச்சவன். இன்னைக்கு என்ன சாதிக்கிறோம், நாளைக்கு என்ன வேலை செய்யணும், நைட்டு வாசம் பண்ணி காலையில் போய் வேலை செய்கிறாரு. இன்னைக்கு எப்படி ஏமாத்தலாம், நாளைக்கு ஏமாத்தலாம். இன்னைக்கு இந்த காலத்து மாதிரி நான் பிறக்கல. தில்ல வாழ்ந்தவன், தில்ல பொழைச்சவன். இன்னைக்கும் வாழ்ந்து காமிக்குவேன். இன்னைக்கும் எவனை என்னை குறை சொல்றவன் ஐயோக்கு போய் தான் பாரு, குறை சொல்றவன் ஐயோக்கு போய் தான் சொல்லுவான். தகுதி இல்லாதவன். அடுத்த நான் குறை சொல்றவன் தகுதி இல்லாத நாய் தான் குறை சொல்லுவோம். புரியுதா? தகுதிக்கிறவன் எவனும் சொல்ல மாட்டான். இன்னைக்கே சொல்றான் அடிச்சு. எவன் குறை சொல்றான்னா ப்ராடு பையன் தான் குறை சொல்லுவான். என்னைக்கும் நேர்மைக்கிறவனை குறை சொல்றான் ப்ராடு பையன். அவன் ஒன்னா நம்பர் ஒண்ணுமே தெரியாம நடிக்கிறாங்க. நடிக்கிறதுக்கு எனக்கு தெரியாது சாமி. சிவாஜி கணேசன் மிஞ்சிருவாரு. அந்த அளவுக்கு நடிக்கிறாரு. பொய் பேசுறாரு. பொய் பேசி எடா எடுத்துன்னு போறீங்க. நான்லாம் நீ கூட பணம் ஆசை வேண்டாம் மனுஷனுக்கு. ஆனால் அதே சார் ஏமாத்தி பணம் சம்பாதிக்கணும் அவசியம் இல்லை. ஏமாத்தாதீங்க. கொள்ளை எவ்வளோ அது பாவம். இப்போ நீ மேல்லோகத்துக்கு போனால் கூட மூட்டை சுமந்துன்னு போகாது. எது பாவத்தை கட்டிக்காத, பாவத்தை சுமந்து தோல் மேலே போட்டு போகாது. பாவத்தை கழிக்கணும்னா யாருக்கும் துரோகம் பண்ணாதீங்க. துரோகம் பண்ணாத நாட்டில் எல்லாம் வாழுங்க. ப்ராடு பண்ணாதீங்க. டிரைவர்களுக்கு சொல்கிறோம். அந்த டிரைவருங்க நிறைய பேர் சரக்கு அடிச்சுட்டு ஓட்டி எத்தனையோ பேர் செத்து போகிறோம். ரோட்டில் எத்தனையோ ஆக்சிடென்ட் நடக்குது. உஷாராக பார்த்து போங்க. இந்த டூ வீலர் ஓட்டுறான் பாரு, வண்டி பைக்கு, அவங்க உத்தோவாதியம் பண்ணுங்க. அதுக்கு மேலே வண்டி ஓடுறாங்க. எல்லாம் பார்த்து செய்யுங்கப்பா. ஏன் இன்னைக்கு மனுஷன் நாளைக்கு ஏன்னா நீங்கள் ஒப்புண்டாரத போடு. இங்கிருந்து 150 ஓட்டுறீங்க வண்டி. என்ன அப்படியே போட்ட அர்ஜென்ட்டு சொல்லு. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணால் உயிர் போகுமா? குடும்பம் எத்தனை குடும்பம் சீரழிது சொல் போல. எத்தனை குடும்பம் சீரழிஞ்சு நாசமாக போச்சு. பொறுமையாக போங்க. இப்போ இங்கே சாமி கும்பிட்டு வீட்டிலேருந்து போகும்போது பொறுமையாக வீட்டுக்கு போயிட்டு நம்ம வரமலான்னு தெரியாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் அப்படி நல்லா பண்ணி வண்டி ஓட்டுறீங்க? அதே மாதிரி டிரைவருங்க, ஸ்கூல் டிரைவருங்க, லாரி டிரைவருங்க, ஆட்டோ டிரைவருங்க எல்லாருமே தேசியச்சு சொல்கிறது கேளுங்க. எல்லாம் பொறுமையாக செய்யுங்க. ஒன்றும் அங்கெல்லாம் போடாதீங்க. ஒன்றும் எடுத்துகிட்டு போகிறதில்ல. 10 நிமிஷம் லேட்டாக ஓட்டுங்க. பார்த்து ஓட்டுங்க. அதே மாதிரி சரக்கு அடிச்சு தேசிட்டு யாரும் வண்டி ஓடுறீங்களா? சரக்கு அடிக்கிறதா ரெஸ்ட் எடுத்துக்கோ. ஒரு 2 மணி நேரம் தூங்கி வந்துட்டு மூஞ்சி கழிக்கணும். அப்புறம் கூட வண்டி எடுத்துகிட்டு போவோம். அவசரம் போட்டு சாராயம் குடிச்சிட்டு கோட்டை அடிச்சுட்டு வண்டி தேசியம் தொடாதீங்க. ஸ்டேரிங் தொடாதீங்க. எத்தனையோ ஆக்சிடென்ட் வகுறு எழுது. எனக்கு வகுரெல்லாம் எரியா. எவ்வளோ ஆக்சிடென்ட் பார்த்தா நியூஸில் ஒரு நியூஸில் பார்த்தா 4 பேர் 10 பேர் 20 பேர் ஆக்சிடென்ட். அங்கேயே ஆக்சிடென்ட். எதுக்கே அந்த மாதிரி டிப்பருக்கார வரான் நேரம் ஏற்றிட்டு போயினே இருக்கிறான். உஷாராக பார்த்துப்போம். நம்ம உயிருக்கு நாம தான் பாதுகாப்பு பார்க்கணும். ஏன்னா வர வண்டிக்காரன் பாதுகாக்கணும். பின்னாடி பார்க்கணும், சைடில் பார்க்கணும். டிரைவர்லாம் 4 சைடு கண்ணு வேணுங்க. அதுக்கு தான் 4 கண்ணு வேணுன்றான் டிரைவருக்கு. ஃப்ரண்ட்லேயும் பார்க்கணும், பேக்லையும் பார்க்கணும். கண்ணாடி அதுக்கு தான் வச்சுருக்கான். பேக்லையும் கண்ணாடி பார்க்கறதுக்கு. பார்த்து ஓட்டுங்க. பொறுமையாக ஓட்டுங்க. இல்லை வண்டி அவன் எதனா தக்கா புக்கான்னு வந்தானா வாங்க கட்டிட்டு அவனுக்கு சொல்லுங்கள் வண்டி பார்த்து ஓட்டு போடான்னு சொல்லி காத்திக்கு அனுப்புங்க. அனைவருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.